ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஐடியாவே இல்லை, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றவங்களாம் நீங்கள். அப்போ இது உங்களுக்கான சேனல் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நியூஸில் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி 50 புள்ளிகள் உயர்ந்திருக்கு, சென்செக்ஸ் 200 புள்ளிகள் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. நிஃப்டி 50னா என்ன, சென்செக்ஸ்னால் என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணுன்னா இந்தியன் எக்கானமியோட ஒரு பாராமீட்டர்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த என்எஸ்சி பிஎஸ்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி அவங்களோட ஷேரை டைரெக்டாக விற்றுட்டு இருந்தாங்க. வர ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இந்த ப்ராசஸ் நடக்குது. என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். என்எஸ்சி பிஎஸ்சி இதுக்கும் நிஃப்டி சென்செக்ஸ் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, என்எஸ்சியோட இண்டெக்ஸ் தான் நிஃப்டி, பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் தான் சென்செக்ஸ். ஏன் என்எஸ்சியோட இண்டெக்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, என்எஸ்சியில் 2000+ கம்பெனி லிஸ்டட் ஆகியிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சியில் 5000+ கம்பெனி லிஸ்டட் ஆகியிருக்கு. இந்த 2000+ கம்பெனியில் டாப் 50 கம்பெனி, அதாவது எந்த 50 கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த 50 கம்பெனி மட்டும்தான் நிஃப்டி 50ல் இருக்கும். அதே மாதிரி தான் பிஎஸ்சியில் 5000+ கம்பெனியில் டாப் 30 கம்பெனி, அதாவது எந்த 30 கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த 30 கம்பெனி மட்டும்தான் சென்செக்ஸில் இருக்கும். ஏன் இந்த நிஃப்டி 50 சென்செக்ஸை இண்டெக்ஸாக பிரித்தாங்கன்னா, இப்போ என்எஸ்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதான்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த 2000+ கம்பெனியை அனலைசிஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி பண்ணவும் முடியாது. இது மாதிரி தான் சென்செக்ஸ்க்கும். என்எஸ்சி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணுன்னா நீங்கள் நிஃப்டி 50யை பார்த்தா போதும். அதே மாதிரி பிஎஸ்சியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணுன்னா நீங்கள் சென்செக்ஸை பார்த்தா போதும். நிஃப்டி 50 சென்செக்ஸ் இது ரெண்டும் நல்லா இருந்தால் இந்தியாவோட எக்கானமி நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் இது 2 இண்டெக்ஸஸை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் செக்டார் வைஸ் இண்டெக்ஸஸ் பிரிச்சுருக்காங்க. நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி கெமிக்கல், நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஹெல்த் கேர், நிஃப்டி மெட்டல். இப்போ நிஃப்டி ஆட்டோ எடுத்திங்கன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி மட்டும்தான் இதில் இருக்கும். இது மாதிரி தான் எல்லா செக்டாருக்கும். அப்போ நிஃப்டி 50 செக்டாரல் இண்டெக்ஸஸில் இருக்கிற கம்பெனியை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகியிருக்கிற கம்பெனி ஃப்யூச்சரில் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.